ஓய்வூதியத்தை மீட்டெடுக்கும் முயற்சியை நிறுத்தி வைக்கும் பேச்சுக்கு இடமில்லை என ஜாக்டோ ஜியோ அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடியதை அன்னை செய்திகளாக பார்த்து வரக்கூடிய நிலையில் 9 அம்ச கோரிக்கைக்காக தொடர்ந்து போராடுவோம் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இது பற்றிய மேலும் விவரங்கள். ஷாம், வணக்கம். ஜாக்டோ ஜியோ தங்களுடைய அந்த ஓய்வூதியத்திற்கும் மற்ற 9 கோரிக்கைகளுக்குமான அந்த விஷயங்கள் அப்படியே தொடரும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டத்தின் மூலமாக மட்டும்தான் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்றும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஓய்வூதியத்தை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியை நிறுத்தி வைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் ஜாக்டோ ஜியோ தெரிவித்திருக்கின்றது. அந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரும் இணைந்து ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது 2 தினங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் டாப்ஸ் என்று சொல்லக்கூடிய புதிய தமிழ்நாடு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்திருந்தார். அந்த திட்டத்திற்கு சரிசமமாக எதிர்ப்புகளும் ஆதரவும் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஜாக்டோ ஜியோ 2 நாட்களுக்கு பிறகு மௌனம் கலைந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த கருத்துக்களை அவர்கள் ஒரு பெரிய செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். மொத்தம் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ போராட்டத்தை அறிவித்திருந்த நிலையில் அதில் முக்கிய கோரிக்கையான பழைய பென்ஷன் திட்டம் வேண்டும் என்பதுதான். அதற்கு பதிலாக உறுதிப்படுத்தப்பட்ட பென்ஷன் திட்டம் தற்போது வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த பென்ஷன் திட்டத்தில் பல்வேறு முரணான விஷயங்கள் இருக்கின்றது. அவற்றை களைவதற்கு தொடர்ந்து ஜாக்டோ ஜியோ போராடும் என்ற ரீதியிலே இந்த அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் தற்போது வந்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பை மனதார வரவேற்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து மற்ற விஷயங்கள், அதாவது அந்த மற்ற 9 கோரிக்கைகள் இருக்கிறது. சத்துணவு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். பதவி உயர்வு உள்ளிட்ட மற்ற கோரிக்கைகள் இருக்கிறது. அந்த கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து ஜாக்டோ ஜியோ குரல் கொடுக்கும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தற்போது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்துவதற்கான அரசாணையை வெளியிடுவதற்கும் 10% மாதாந்திர பங்களிப்பினை முற்றிலுமாக கைவிடுவதற்கும் பணி ஓய்வு பெறும் வரை பணியாளர்கள் சார்பாக பிடித்தம் செய்த பங்களிப்பு தொகையினை பணி ஓய்வின் போது வட்டியுடன் திரும்ப வழங்குவதற்கும் முழு ஓய்வூதியம் வழங்குவதற்கான காலத்தினை 30 ஆண்டுகளுக்கு பதிலாக 25 ஆண்டுகளாக நிர்ணயம் செய்வதற்கும் தொடர்ந்து ஜாக்டோ ஜியோ குரல் கொடுக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து பல்வேறு சங்கங்கள் தற்போதைய அந்த டாப்ஸ் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில ஜாக்டோ ஜியோ இதற்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.